அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்போ நம்ம பத்மாமுத்து முருகன் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பெஷலுங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதாங்க, இன்றைக்கி தந்தையர் தினம். இந்த தந்தையர் தினத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்ததுங்க. ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்ததுங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாங்க. இந்த இடம் உங்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தால் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் மல்லிகைப்பூ பற்றி போட்டிருப்பேங்க. அந்த மல்லிகைப்பூ உள்ள செடி உள்ள இடம் தாங்க இது. இது ஆரம்பத்திலே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த செடியை பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. இதில் பூக்கிற ஒவ்வொரு பூக்களுக்குமே பூ மார்க்கெட்டில் ரொம்பவே கிராக்கியாக இருக்குங்க. 50 கிராம் பூ இருந்தால் கூட கொண்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் தாங்க இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே புல் முளைச்சி போய் இலைகள்லாம் உதிர்ந்து ரொம்பவே பார்க்க ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா? இந்த இடத்துக்கு முக்கியமான காரணம் எங்கள் அண்ணன் இன்னைக்கு தந்தையர் தினமாக இந்த இடத்த சுத்தப்படுத்தி நம்ம மல்லிகைப்பூ செடிகள் எல்லாத்தையுமே கவாத்து பண்ணி வச்சுருக்காருங்க. அது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அண்ணனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். எங்கள் அண்ணன், அண்ணி ஃபேமிலி, அப்பா, அம்மா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு செடியை அவங்க வளர்த்த விதம் ரொம்ப அருமையானது. எங்களுக்கு எப்பயுமே பூவுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமா இது எப்போவுமே இருந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா அப்போ வச்சது இவ்வளவு நாள் வரைக்குமே இன்னுமேவும் இருந்துக்கிட்டே இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த நாளில் இவ்வளோ க்ளீனாக இந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி கண்டிப்பாக அவங்களாவே வாலண்டரியாக இந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த இடம் இப்படி க்ளீன் ஆகும்னு நாங்கள் நினச்சே பார்க்கலங்க. அப்படி ஒரு அருமையான இடமா இந்த இடம் இன்றைக்கி ரொம்ப விளங்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி தந்தையர் தினம் இல்லையா? உலக தந்தையர் தினத்தன்னைக்கு என்னுடைய அப்பா கையால் வச்ச இந்த பூச்செடிகளை எங்கள் அண்ணன் ஆள் வச்சு எல்லாத்தையும் செதுக்கி ரொம்ப அருமையாக வச்சுருந்தார். இந்த தோட்டத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இனி வரும் காலங்களில் இதே மாதிரியே பராமரிப்பு பண்ணி எங்களுடைய அப்பா வச்சுட்டு போன இந்த மல்லிகை செடிகளை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. சரிங்க, இந்த இந்த செடிகளை பற்றின ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்லையே இருக்கும். அதை நீங்கள் போய் மல்லிகைப்பூ பற்றிய தகவல்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.